ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரோஷேயில் பேஸ்கெட் ஸ்டிச் பார்ப்போம். இது வந்து பிளாங்கெட்டு, டேபிள் ரன்னர்லாம் பார்டர் மாதிரி போட்டுட்டு வர்றது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு செயின் விட்டுட்டு பக்கத்தில் செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் செயினில் டபுள் க்ரோஷே போடுங்க. பாருங்கள், 1 2 டபுள் க்ரோஷே, 3 சேம் பிளேஸ்லேயே அதே செயின்லேயே சேம் செயின்லேயே 4 டைம்ஸ். திஸ் இஸ் ஃபோர்த் ஒன், ஃபோர்த் டபுள் க்ரோஷே. சரி, போட்டுட்டு அதுலேருந்து செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பிளாங்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அந்த செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அடுத்து டபுள் க்ரோஷே, ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க காமெண்டில் வந்து சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதான்.